ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டோட உலகத்துல இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கும் கூட வந்துட்டு அந்த கொலிக்கு இருந்தாங்களே அவங்க 2 பேருக்குமே வேலை போயிடுச்சு. ஸோ இதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா இருக்காங்க. கூடவே ஹீரோயின் சோகமா இருக்கறனால பாய் ஃப்ரெண்ட் காரனும் ஒரு மாதிரி மனசு கஷ்டப்படுறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் ஏரோ மார்க் எல்லாம் போட்டு ஒரு குட்டி டைரி மாதிரி ஒன்று இருக்கு. அந்த டைரியில வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்தது எல்லாத்தையுமே ஒரு டிராயிங்கா வரைஞ்சி பின்னாடி மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிங் இருக்குது. இதை பார்த்துட்டு ஹீரோயின் எமோஷனலாவா பாய் ஃப்ரெண்ட் கார வந்து என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நான் அவனை வாழ்நாள் முழுக்க நல்லபடியா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில ரிங்க மாட்டி விட, ஹீரோயின் உங்க அப்பா இந்த நிலைமையில இருக்காருன்னு சொல்ல அப்பா அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்ல, இன்னொரு பக்கம் இந்த ஆன்டி இருக்காங்க இல்லையா அவங்க நம்ம ஹீரோயினுடைய பழைய வீட்டுக்கு போறாங்க. வாடகைக்காரங்கள்ட்ட போயிட்டு அந்த பிள்ளை வந்துட்டு நரமாச கர்ப்பிணியா இருக்கு, வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்ல அங்க இருக்கிற ஆளுங்க வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிராங்க. ஏமா இது உன் வீடே கிடையாது, வீட்டை உனக்கு சொன்னா பரவாயில்ல நீ யாருமான்னு சொல்லிட்டு ஆன்டியை வெளியே பிடிச்சி துரத்தி விட்டுறாங்க. இந்த விஷயத்த அந்த வாடகைக்காரங்க ஹீரோயினுடைய அம்மா கிட்ட சொல்ல ஹீரோயினுடைய அம்மா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி திட்டுறாங்க. அது நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல பாய் ஃப்ரெண்ட் காரன் ஏமா இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்க, டேய் நீ கல்யாணம் பண்ணிட்டு ஹீரோயினை இந்த மாதிரி அவளுடைய சொந்த வீட்டுல போய் இருந்தா தாண்டா நல்லா இருக்கும், அதனால தானே அந்த வீட்டை வந்துட்டு வாடகையில இருந்து நான் எடுக்க சொன்னேன், அதனால நீ வந்துட்டு அந்த வீட்டை ஹீரோயினுடைய பேர்ல எழுதி வைக்க சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்லுடா ஹீரோயின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேச சொல்ல, ஆனா பாய் ஃப்ரெண்ட் காரன் அவங்க அம்மா கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துடுறான். இப்ப பாய் ஃப்ரெண்டோடைய அம்மா ஆன்டி என்ன பண்றாங்க, ஹீரோயின் வீட்டுக்கு வந்தோடனே தான் பையன் வந்துட்டு வீடு மாத்துற விஷயத்த ஹீரோயினை பத்தி பேசியிருப்பான்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்க, ஆனா ஹீரோயின் வந்துட்டு அந்த விஷயத்தை பத்தி பாய் ஃப்ரெண்ட் காரன் பேசல போல இருக்குது. அந்த சீன் அப்படியே கட் ஆகி ஹீரோயின் இப்ப ஹீரோவுடைய உலகத்துல இருக்காங்க. ஹீரோ கிட்ட உன்னோட பிஏவா வரதுக்கு நான் ஓகேவான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இல்லையா, ஹீரோ ஓகே நினைச்சிட்டான் போல இருக்கு. அதாவது பாஸ் கிட்ட இந்த மாதிரி உங்க பிஏ எனக்கு வேணும்னு சொல்ல பாஸுமே வந்துட்டு இதுக்கப்புறம் நீ ஹீரோவுடைய பிஏன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினை வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு படிக்கிறதுக்காக அனுப்புறான், ஈவினிங் ஸ்கூல் மாதிரி. அதோடைய காசெல்லாம் கம்பெனி தானே ஏத்துக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, அதோடைய காசுலாம் நான் ஏத்துக்கிறேமா, நீ போயிட்டு பிசினஸ் பத்தி படிச்சுட்டு அப்போன்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்பிச்சு வைக்கிறான். ஹீரோயின் இப்ப செம பிஸி ஆயிடுறதுனால அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வீடியோ கால்ல சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்ல பாய் ஃப்ரெண்ட் காரன் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கூடமா எனக்கு டைம் இல்லைன்னு சொல்ல, இல்ல ஆஃபீஸ் முடிஞ்சு வந்தோடனே இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பாய் ஃப்ரெண்ட் காரனுக்கு லைட்டா வருத்தமா இருக்குது. அடுத்த நாள் வந்துட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, அதாவது நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஷாப்பை ரெனோவேஷன் பண்ண சொல்லி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 எபிசோடுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்துட்டு சொல்லியிருப்பா தெரியுமா, அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா இப்ப காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க தான் இப்ப ஷங்காய்க்கு போல இல்லையா, அதனால என்னுடைய ஷாப்பை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி தரீங்களான்னு கேட்க, இவனும் என்ன பண்ணா சரி ஓகே நான் மறுபடியும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போயிடுவேன், அது போறதுக்கு முன்னாடி நான் ரெனோவேஷன் பண்ணி கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறான். இன்னொரு பக்கம் வந்துட்டு கம்பெனியில ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் போல இருக்கு, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு அம்பாசிடர் செலக்ட் பண்ணணும். அது நம்ம ஹீரோடைய டீம் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றாங்களா இல்ல பாஸோடைய டீம் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றாங்களான்னு சொல்லிட்டு போட்டி நடக்குது. இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோடைய வந்துட்டு அசிஸ்டண்டா இருக்கறனால ஹீரோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரை வந்துட்டு நம்ம அம்பாசிடரா செலக்ட் பண்ணோம், அந்த பொண்ணை நீ தான் ஃபாலோ பண்ணணும், அந்த பொண்ணை நீ தான் வந்துட்டு சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினும் ஓகே இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அந்த பொண்ணு இருக்கா தெரியுமா, அதாவது இந்த ஷாப்பை ரெனோவேட் பண்ற பொண்ணு, இவளை வந்துட்டு ஃப்ளவர் ஷாப் பொண்ணுன்னு கூப்பிடலாம். இந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு அந்த ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ பிசினஸ் பத்தி எல்லா ட்ரிக்ஸையுமே வந்துட்டு A to Z சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். நிறைய வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷாப்புக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வுட் எல்லாம் எந்த பக்கம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அட்ராக்ட் ஆயிட்டே இருக்காங்க வர வர. இதுல 2 பேருமே க்ளோஸ் அப்பாவை நம்ம ஹீரோ ஹீரோயின் பாத்துக்கிறாங்க. டக்குன்னு இவங்க விலகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை வீட்டுல டிராப்புமே பண்றான். அப்படி டிராப் பண்ணக்குள்ள திங்ஸ் எல்லாம் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு தரட்டுமா, கேரி பண்ணட்டுமான்னு கேட்க ஹீரோயின் பரவாயில்ல பாஸ் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறாங்க. ஆனா அந்த தெரு ஃபுல்லா இருட்டா இருக்கு. பயந்துகிட்டே ஹீரோயின் போனா ஹீரோ இப்ப அவனுடைய காரோடைய ஹெட்லைட் ஆன் பண்ணி ஹீரோயினை பத்திரமா போன் அனுப்பிச்சு வைக்க ஹீரோயின் ஹீரோ கிட்ட லைட்டா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. ஹீரோக்குமே நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்குது போல இருக்கு. அடுத்தது நம்ம ஹீரோயின் வீட்டுல ரொம்ப பிஸியாவே இருக்காங்க. அந்த புது ப்ராஜெக்ட் பிளஸ் வந்துட்டு அந்த செலிபிரிட்டி கிட்ட ஓகே எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆர்வத்திலே இருக்காங்க. இன்னொரு பக்கம் அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் இப்ப அவங்க பாய் ஃப்ரெண்டுடைய உலகத்துல இருக்காங்க. மாமனாரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் நம்ம ஹீரோயின் கூட்டிட்டு போறாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாமியார் காரியான் ஆன்டி என்ன பண்றாங்க, ஹீரோயினுடைய அம்மா கிட்டே போயிட்டு அவங்க ஒரு இடத்துல கேம்லிங் விளையாடுவாங்க. அங்க போயிட்டு இந்த மாதிரி உங்க பொண்ணும் என் பையனும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த வீட்டுல அவங்க தங்கட்டுமே, வீட்டுல வாடகை இருக்கவங்களே வந்துட்டு நீங்க அனுப்பிச்சு விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்ல, உன் பையனை என் பொண்ணு கல்யாணம் பண்றான்னா நீ வந்துட்டு அவங்க 2 பேருமே வீட்டுல வச்சுக்க கூடாதுன்னு நினைச்சுன்னா ஒரு புது வீட்டை வாங்கி நீ அவங்களுக்கு கூட நீ ஏன் என் வீட்டை கேட்கறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா நல்லா அசிங்கப்படுத்தி விட்டுட்டு இந்த ஆன்டியை போயிடுறாங்க. இந்த ஆன்டியா இந்த
வீட்டை வாங்காம நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி திரியிறாங்க. இதனால வீட்டுக்கு போயிட்டு உடம்பு சரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. பையன் மாத்திரை குடுக்குறான். ஆனா எனக்கு மாத்திரை எல்லாம் வேணாம், இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட அவங்க அம்மாவை போய் பேச சொல்லு, இந்த மாதிரி வந்துட்டு வீட்டை தம் பேர்ல எழுதி தர சொல்லு, அப்பதான் நான் மாத்திரை போடுவேன்னு சொல்லிட்டு பையன் கிட்ட நடிக்க, பையன் காரணம் ஹீரோயின் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான். ஆனா அவளால சுத்தமா முடியல, சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோயின் கிட்ட. இப்போ ஆஃபீஸ்ல 2 பேரும் ஃபேக் டாக்குமெண்ட்ஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க பாருங்க. இதை நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு கேட்டாராம். ஓகே, நம்ம அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா வீட்டை ஹீரோயின் பேர்ல எழுதி தந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அவங்க அம்மாட்ட காமிக்க, அம்மாவும் ஹாப்பி ஆயிடுறாங்க. இந்த ஹாப்பினஸை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம அதாவது ஆன்டி என்ன பண்றாங்க, ஹீரோயினுடைய அம்மாவை டின்னருக்கு இன்வைட் பண்றாங்க தன்னோட பையனுக்கு தெரியாம. சோ அந்த ஆன்ட்டியும் சரி ஓகே வேற எதுக்கோ வந்துட்டு கூப்பிடுறாங்க போல இருக்குன்னு அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர, இவங்க பெரிய பெரிய டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வந்துட்டு சம்மந்திக்கு வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள கரெக்டா நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்களும் இதே ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹீரோயினுடைய அம்மாவை கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க இல்லையா, பிளஸிங் வாங்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மாவை கூப்பிட்டுருப்பாங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு கதறி போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம். பேச்சு வாக்குல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டை நீங்க ஹீரோயின் பேர்ல எழுதி வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி ஹீரோயினுடைய அம்மா கிட்ட சொல்ல, அவங்க நான் ஒன்னும் அப்படி எழுதி தரலையேன்னு சொல்ல, அவ்வளவுதான் பாய் ஃப்ரெண்ட் காரன் மாட்டிக்கிட்டான். எந்திரிச்சு அங்கிருந்து அலேக்கா நழுவலான்னு பார்க்க ஹீரோயின் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவனுமே வந்துட்டு பொய் சொல்லிடுறான். சாரிப்பா என்ன மன்னிச்சுடு, இந்த மாதிரி வந்துட்டு நான் பொய் சொல்லிட்டேன்னு சொல்ல ஹீரோயின் கோவப்படுறாங்க. நீ எப்படி இந்த மாதிரி ஃபேக் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணலாம், அதுவும் உங்க அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காகன்னு சொல்ல, அம்மா சொல்றதுலயும் நியாயம் இல்லைல்ல, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நல்ல வீட்டுக்கு போகணும் தானே அம்மா ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்க வந்துட்டு இந்த மாதிரி உன்கிட்ட கேட்க சொன்னாங்க, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, ஜஸ்ட் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்டை தானே ரெடி பண்ணேன்னு சொல்ல, இந்த மாதிரி வந்துட்டு நீ எப்படி என்ன ஏமாத்திட்ட, இதுக்கப்புறம் உன்னோட ரிலேஷன்ஷிப்பை நான் எப்படி நம்புவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. பாய் ஃப்ரெண்ட் கார மெசேஜ் பண்ணா, ஆனா நம்ம ஹீரோயின் அக்செப்டே பண்ணல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய உலகத்துல புது ப்ராஜெக்ட்டுக்காக அந்த செலிபிரிட்டி கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் பேசுறாங்க. ஆனா அந்த பொண்ணு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா, ஹீரோயின் கிட்ட சரியா பேச்சு கூட கொடுக்க மாட்டேன்டா. இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ பிசினஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி கொடுக்குறான். இந்த மாதிரி அந்த செலிபிரிட்டி பொண்ணு கிட்ட எப்படி பேசுறது, எப்படி ப்ராஜெக்ட்டுக்கு ஓகே பண்ண வைக்கிறது, அம்பாசிடரா கையெழுத்து போட வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஏகப்பட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்ல, ஹீரோயினும் போயிட்டு மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட பேசுறாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் கூட காதலே வாங்க மாட்டேன்டா. அப்புறம் ஒரு நாள் கால் பண்ணி நம்ம ஹீரோயின், என்ன மேடம் சைன் போடுறீங்களான்னு கேட்க, உங்க பாஸ் அதாவது பழைய பாஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பாஸுக்கு நான் வந்துட்டு அம்பாசிடர் ஆகிறதுக்கு சைன் போடுறதுக்காக நான் ஓகே சொல்லிட்டேன், நீ போனை வையின்னு சொல்ல, ஹீரோயின் போயிட்டு இப்போ உங்க பழைய பாஸ் கிட்ட, மேடம் அந்த பொண்ணு கிட்ட நான் பேசிட்டு இருந்தா நீங்க ஏன் மேடம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்க, இது பாருமா இது பிசினஸ் ஓகேவா, நீ போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசினா அந்த பொண்ணு உனக்கு ஓகே சொல்லல, அதுக்கப்புறம் நான் போய் பேசினேன் எனக்கு ஓகே சொல்லிட்டு அவ்வளவுதானு சொல்லிக்கிட்டே இருக்க. இப்போ அவங்களுடைய புது அசிஸ்டன்ட் வந்து, மேடம் ஹீரோக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு கிடைக்கிறதுக்காக இவர் வந்துட்டு மேல் இடத்துல பேசிட்டாரு, ஏன்னா வந்துட்டு வேற ஒரு செலிபிரிட்டியை வச்சு ஹீரோ சைன் வாங்கிட்டாரு அந்த ப்ராஜெக்ட் அம்பாசிடருக்காகன்னு சொல்ல, பழைய பாஸ் நம்ம ஹீரோ கிட்ட போய் கோவப்படுறாங்க. நீ வந்துட்டு இந்த செலிபிரிட்டி பொண்ணை தானே சூஸ் பண்ண, அதனால தானே அந்த பொண்ணை நான் சேஸ் பண்ணி அந்த பொண்ணை நான் என்னுடைய வந்துட்டு அம்பாசிடர் ஆக்கிறதுக்கு சைன் வாங்கலான்னு போனேன், நீ எப்படி வேற ஒரு பொண்ணை வந்துட்டு சூஸ் பண்ணேன்னு கேட்க, ஹீரோ அது என்னுடைய மூலன்னு சொல்லிடுறான். உடனே அந்த பாஸ் கோச்சிட்டு போயிட, ஹீரோயின் என்ன சார் ட்ரிக்ஸா யூஸ் பண்ணிருக்கீங்களா, அதாவது நான் வந்துட்டு இந்த செலிபிரிட்டியை வந்துட்டு பாத்தீங்கன்னா சேஸ் பண்ணி போனேன், அந்த பொண்ணு கிட்ட சைன் வாங்க போனேன்னா என்னுடைய பழைய பாஸ் வந்துட்டு என்ன வந்துட்டு கண்டுபிடிச்சி, அதாவது எனக்கு முன்னாடி அந்த செலிபிரிட்டி கிட்ட போயிட்டு பேசிடுவாங்க டீல், அதனால நீங்க இந்த கேப்பை யூஸ் பண்ணி வேற ஒரு பெரிய செலிபிரிட்டி கிட்ட நீங்க சைன் வாங்கிட்டீங்க, அப்ப நீங்க என்னுடைய திறமையை நீங்க நம்பலையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே ஹீரோ மேல நம்ம ஹீரோயின் கோச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ண, போன் பண்ண, ஹீரோயின் போனே எடுக்கல. நம்ம திறமையை மதிக்காம இவர் வேற ஒரு செலிபிரிட்டியை வச்சு கையெழுத்து போட்டுக்கிட்டாரு, அதனால நம்ம ஏன் இவரோட போன் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணவே இல்லை. ஹீரோயினுடைய வீடு வரைக்குமே வராப்பல, ஆனா நம்ம ஹீரோயின் போனே எடுக்கல. அடுத்த நாள் வந்தா அந்த பழைய பாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்க போல இருக்கு. பிகாஸ் ஏன்னா இந்த கம்பெனில ஹீரோவுக்கும் அந்த பழைய பாஸுக்கும் தான் போட்டி நடந்துட்டு இருந்திருக்கும். இப்ப அந்த ப்ராஜெக்ட் வேற ஹீரோ கையில போற மாதிரி இருக்கா, மான மரியாதை கேட்டதுக்குள்ளே நம்மளே வேலையை விட்டு போயிடலான்னு அந்த பாஸ் வேலையை விட்டே போயிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் போயிட்டு இந்த ப்ராஜெக்ட்டை நானே பண்ணட்டுமான்னு கேட்க, ஹீரோவுமே ஓகேன்னு சொல்லிட, ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த பழைய பாஸ் கிட்டே போயிட்டு ஹெல்ப் கேட்கறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களான்னு சொல்ல, ஆனா அவங்கள நான் வேலையை விட்டு போயிட்டேன், நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல, ஹீரோயின் நீங்க பாருங்க, நான் எங்க சின்ன கிராமத்துல இருந்து இந்த பெரிய ஊருக்கு வந்துட்டு நம்பி வந்ததே உங்களால தான், இந்த மாதிரி என்னுடைய கெரியரே இப்போ உங்ககிட்ட தான் இருக்கு, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அவங்களுமே கொஞ்சம் எமோஷனலா டச் ஆயிடுறாங்க. சரி ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு நான் கலெக்ட் பண்ணி வச்ச டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சொல்றேன்,
அப்படின்னு ப்ராஜெக்ட்கான எல்லா டீட்டெயிலையும் ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினும் உட்காந்து நைட்டும் பகலுமா இந்த ப்ராஜெக்ட் வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பார்த்துட்டு இருக்கக்குள்ள ஹீரோயின் ஒரு நாள் நல்லா ஆஃபீஸ்லேயே தூங்கிட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய பழைய கோட் ஒன்று இருக்கும், அதை கழட்டி நம்ம ஹீரோயினுக்கு போத்தி விட அடுத்த நாள் நம்ம ஹீரோக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சைன் ஆகுது. ஹீரோயினை பார்த்து ஒரு குட்டி ஸ்மைல் கொடுக்குறான். நம்ம ஹீரோயினா நல்ல வேலை போனஸ் கிடைக்க போகுதுன்னு ஸ்மைல் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோவா ஒரு லவ் பார்வையோட ஹீரோயினை பார்த்து லுக் விட்டுட்டு இருக்க. இது ஹீரோயினுக்கு புரியல. இப்போ அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டும் ஹீரோயினுக்கு பார்சல் போடலான்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் அப்ல நின்று பேசிட்டு இருக்காங்க பாருங்க. இதை நம்ம ஹீரோயினுடைய பழைய கொலிக்கு இருக்காங்க இல்லையா, அவங்க பாத்துறாங்க. இவங்க அந்த வேர்ல்டுலயும் இருக்காங்க, இந்த வேர்ல்டுலயும் இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு போட்டோ எடுத்து அனுப்பி விட்டுறாங்க. உன் பாய் ஃப்ரெண்ட் இந்த பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸா இருக்கான் பாருன்னு சொல்ல ஹீரோயினும் இதை பார்த்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. ஆனா பாய் ஃப்ரெண்ட்காரன் போனே எடுக்க மாட்டேன்னா இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் இப்போ அவங்க பாய் ஃப்ரெண்டுடைய உலகத்துல இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வேற வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா, அங்க ஆன்டி ஏம்மா உனக்கும் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் என் பையனுக்கும் சண்டை வந்ததே என்னாலதாம்மா, நீ அவனை மன்னிச்சிடுமா, நீ தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்கே வந்துருமா, நீங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நல்ல வீட்டுல இருக்கணும் தாமா நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன், என்ன மன்னிச்சிடுன்னு சொல்ல ஹீரோயின் எங்க பிரச்சனையை நாங்களே பாத்துக்கிறோம் ஆன்டின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவங்க அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணனால ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு வராங்க. இதை நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சி ஒரு குட்டி பையனை பார்த்தீங்கன்னா பலூன்லாம் கொடுத்து அந்த அங்கிள் மேலே போயிட்டு வாட்டர் கன்ல வாட்டர் தெளிப்போன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட அந்த குட்டி பையனும் அந்த பிளைண்ட் டேட் ஆள் மேலே வாட்டர் தெளிச்சு விட அவன் என்ன பண்றான், கோட்டை கிளீன் பண்ணிட்டு வரேன் ரெஸ்ட் ரூம் போவ இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு திட்டிட்டு இருக்கான். உனக்கு எவ்வளவு தைரியம், என்ன லவ் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு டேட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல ஹீரோயின் கத்துறாங்க. வேற என்ன பண்ண சொல்ற, நீ ஒரு நம்பிக்கையான ஆளே கிடையாது, உங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி நீ துரோகம் பண்ணிட்ட இல்லையா, இந்த மாதிரி பொய்யான டாக்குமெண்ட்லாம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டி விட்டுறாங்க. இதனால பாய் ஃப்ரெண்ட்காரர் அந்த டேட் பண்ற பையன் கிட்ட ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் நானே ஒழுங்கா இங்கிருந்து போயிடுன்னு சொல்ல, ஆனா அப்பதான் அந்த பாய் ஃப்ரெண்ட் அந்த டேட்காரர் சொல்றா, இந்த மாதிரி உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு அதாவது அவங்களுக்கு பிடிக்காம தான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டேன், அதனால நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்டா தாங்க பேசிட்டு இருந்தேன்னு சொல்ல பாய் ஃப்ரெண்ட் காரனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கறான், மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் பரவாயில்ல இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டே சரி ஓகே இதுக்கப்புறமா நீ ஃபியூச்சர்ல என்னைக்குமே என்கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிக்க. 2 பேருமே சேர்ந்து கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு புது வீட்டுல இருக்கலாம்னு சொல்லிட்டு வாடகைக்கு ஒரு வீட்டு தேடி போறாங்க. ஹீரோயின் இதுல பாதி வாடகை நான் தரேன்னு சொல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்னோட ஒய்ஃப், நீ ஒண்ணு தரணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் எனக்கு ஒரு புது வேலை கிடைக்க போதே அதனால என்ன இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க, சோ நானுமே பாதி வாடகையை ஷேர் பண்ணிப்பேன். அங்க நம்ம ஹீரோயின் உங்க பாய் ஃப்ரெண்ட் உலகத்துல ஹாப்பியா இருக்க, இங்க நம்ம ஹீரோ கூட ஹீரோடைய உலகத்துல ஹீரோயின் இப்பயும் ஹாப்பியா தான் இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு இல்லையா, ஹீரோயினை பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு கூட்டு வந்திருக்கோம். கூடவே ஒரு செயினை கிஃப்டா கொடுக்க ஹீரோயின் இல்ல இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு எனக்கு வேணான்னு சொல்ல, உன்னோட சம்பளத்துல எல்லாம் கை வைக்க மாட்டேமா பரவாயில்ல எடுத்துக்கோன்னு சொல்ல பரவாயில்ல சார் இருக்கட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினுக்கு அவங்க பாய் ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணா நான் ஷங்காய்க்கு வரேன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் ஹீரோயின் ஹாப்பியா சிரிக்க என்ன ஆச்சுன்னு கேட்க என் பாய் ஃப்ரெண்ட் வரானா சார்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல இப்ப நம்ம ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சமைக்கலான்னு வீட்டுக்கு எடுத்துட்டு போனா பாய் ஃப்ரெண்ட் காரன் சாரிப்பா நான் வரலன்னு மெசேஜ் பண்ண ஹீரோயின் சோகமா உட்காந்துட்டு இருக்க. அப்பன்னு பார்த்து காலிங் பெல் அடிக்குது, யாருன்னு போய் பார்த்தா அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு நிக்கிறா. ஃபிளாஷ்பேக் தான் நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஷங்காய் சிட்டிக்கு வந்துட்டான். அப்படி வரக்குள்ள கரெக்டா அந்த பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணுமே வந்திருக்கா, அவ வேற ஏதோ வேலையில வந்திருக்கா போல இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு போலீஸ்ல இருந்து கால் வருது, இந்த மாதிரி உங்க அம்மா மயக்க போட்டு விழுந்துட்டாங்க, உங்க அம்மாவை யாரோ ஸ்கேம் பண்ணிட்டாங்க சீக்கிரமா வாங்கன்னு சொல்ல உடனே இவனும் நான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்ல ஐயோ உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே இல்ல சொன்னேன், கேக் வேற வாங்கிட்டு வந்திருக்கேன், சரி இந்த கேக் நான் நானாவது அட்லீஸ்ட் அவளுக்கு கொடுத்துறேன் நீ ஊருக்கு போன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு என்ன பண்றா கேக்க மட்டும் வாங்கிக்கிறா. இந்த பாய் ஃப்ரெண்ட் காரன் ஊருக்கு போனா போலீஸ்காரங்க உங்க அம்மா பாத்தீங்கன்னா சில பேர் ஏமாத்திட்டாங்க சீட்டு பிடிச்சதுல, அதனால பார்த்தா மத்த ஊர் மக்கள் எல்லாருமே உங்க அம்மா பாத்தீங்கன்னா காசு கேட்டு டார்ச்சர் பண்றாங்க, உங்க அம்மாவை நாங்க விசாரிச்சுட்டு இருந்தோம் மயக்க போட்டு விழுந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லிட்டு இருக்க. இங்க அப்படியே போன எபிசோட் லாஸ்ட்ல நடந்தது காமிக்கிறாங்க. சோ அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோயினை பாக்கிறதுக்காக வந்திருப்பா. ஹீரோயின் ஷாக்கிங்ல நின்னுட்டு இருக்காங்க. சோ இந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு உனக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லையா, அவனோட பாய் ஃப்ரெண்ட் உன்னை பார்க்க வரணும் தான் நினைச்சான், பட் ஆனா என்ன பண்றது அவனுக்கு ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன், அதனால அவன் கிளம்பிட்டான்னு சொல்ல தன்னோட பாய் ஃப்ரெண்டு தன்னோட ஃபேமிலியை பாக்கிறதுக்காக போறான். ஆனா தங்கிட்ட கூட காரணத்தை சொல்லாம இந்த பொண்ணு கிட்ட காரணத்தை சொல்லியிருக்கானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கோவம். அதுவும் இல்லாம ஊர்ல இருக்க அந்த கொலிக் வர பாய் ஃப்ரெண்டையும் இந்த பொண்ணையும் சேர்த்து வச்சப்பல போட்டோ அனுப்பிச்சு விட்டாங்க இல்லையா, அதனால ஹீரோயினுக்கு இன்னும் செம்ம டென்ஷன் ஆயிடுது. கோவத்துல நின்னுட்டு இருக்க, கோவெல்லாம் படாதமான்னு சொல்ல என் வேலையை நான் பார்த்துப்பேன் இங்க இருந்து வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பொண்ணை திட்டி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அவளுமே கொஞ்சம் ஓவரா தான் பேசுறா. இங்க பாய் ஃப்ரெண்ட் கார அவங்க
அவங்க அம்மாவை திட்டிட்டு இருக்கான். ஏமா இந்த மாதிரி பண்றீங்க, வட்டிக்கு சீட்டு பிடிக்கிற அதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி ஏமாந்து வந்து நின்னுட்டு இருக்கீங்க, இப்ப எல்லாருக்கும் நம்ம என்ன பதில சொல்றதுன்னு சொல்லிட்டு அவன் அவங்க அம்மா கூட இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் அவங்க பர்த்டேவை தனியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அழுதுகிட்டே. அப்ப ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு கால் பண்ணி சாரி கேட்கறான். அவனுடைய பக்கத்து சுச்சுவேஷனை சொல்லலாம்னு நினைக்கக்குள்ள ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி என்னோட பர்த்டே நீ வந்து ஒன்னா செலிப்ரேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த பொண்ணு யாரு, அவகிட்ட எதுக்கு நீ கொடுத்து விட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, அது என்னுடைய கிளைண்ட்பா, நான் யதார்த்தமா பார்த்தேன்னு சொல்ல. ஓ யதார்த்தமா பார்த்த மாதிரிலாம் எனக்கு தெரியலையே, ஒரு கிளைண்ட் கிட்ட கேர்ள் ஃப்ரெண்டோட கேக்கை நீ கொடுத்து விட்டனா அப்ப நீ என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்ல. உடனே பாய் ஃப்ரெண்ட் கார எனக்கே 1008 பிரச்சனை, உன்கிட்ட சண்டை எல்லாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஹீரோயின் அந்த கோவத்துல என்ன பண்றாங்க, பாருக்கு குடிக்கிறதுக்காக போறாங்க. அப்படி குடிக்க போக்குள்ள பார்ல ஒரு பையனை ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயின் பிடிச்சிக்கிறாங்க. சோ இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் டான்னு 12 மணி ஆன உடனே என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் விஷஸ் சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோயின் உடனே ஹீரோக்கு கால் பண்ணி எனக்கு விஷ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டே சோ என்ன பண்றாங்க, போதையில காலை கட் பண்ணாம விட்டுட. இப்ப அந்த ஆப்போசிட்ல புதுசா வந்த அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றா, நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி அந்த பொண்ணு மயக்கப்பட்டு விழுந்துருச்சு வாங்கன்னு சொல்ல, ஹீரோவுமே வந்து நம்ம ஹீரோயினா அவனுடைய அதாவது ஹீரோயினுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். சோ இப்ப ஹீரோயினுக்கு மயக்க தெளிகிற வரைக்கும் நம்ம ஹீரோ அங்கே இருந்து திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க, ஹீரோ கிட்ட சாரி கேட்கறாங்க. சாரி அந்த பையன் உங்களை கூப்பிட்டுட்டானான்னு சொல்ல ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ண ஹீரோயின் கிட்ட இருந்து போனை புடுங்கிக்கிறான். இந்த மாதிரி உன் பாய் ஃப்ரெண்ட் காரன் வரேன்னு சொன்னா, ஆனா அவன் வரல, நீ போயிட்டு பார்ல குடிச்சிருக்கனா கண்டிப்பா உனக்கும் உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரச்சனை வந்தா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தனா இந்த மாதிரி காம்ப்ரமைஸே ஆகாத, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அட்வைஸை கொடுக்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வர. பாய் ஃப்ரெண்ட் காரன் ஊர்ல இருந்து வந்திருக்கான். வந்து நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு சாரி நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு அன்னைக்கு நேற்று வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய பர்த்டேவை லேட்டா செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே இருந்து ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி செலிப்ரேட் பண்ணலான்னு பார்க்க மறுபடியும் வந்துட்டு அந்த ஃப்ளவர் ஷாப் ஒன்று கால் பண்றா. ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் நம்ம பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கறாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு உன்னை லைக் பண்றான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவ வந்துட்டு பேசின பேச்செல்லாம் அப்படி இருக்கு, பத்தாதுக்கு வந்துட்டு நீ ஒரு கிளைண்ட் வந்துட்டு இந்த மாதிரி இந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல. ஹீரோ என்ன பண்றான், ஆஃபீஸ் விஷயமா பேசுறதுக்காக நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ண, ஆனா நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் காரன் அந்த பொண்ணு ஜஸ்ட் ஒரு கிளைண்ட்டுக்காக நீ ஏன் இப்போ என்கிட்ட சண்டை போடுறேன்னு சொல்ல, கிளைண்ட் ஆனா அது பொண்ணு தானே, அந்த பொண்ணு உங்ககிட்ட க்ளோஸா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல, பாய் ஃப்ரெண்ட் காரன் என்ன பண்றான், கோவத்துல உன்னெல்லாம் வந்துட்டு பிரேக்கப் தான் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவானா. அவ்வளவுதான், ஹீரோயின் அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் காரன் வெளியே வந்து கேப் ஏறுறத ஹீரோவுமே பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டை வந்துட்டு ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வீட்டுல இருந்து ஓடி வர. அப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் ஹீரோயினை தடுத்து நிப்பாட்டிட்டு, இங்க பாரு ரிலேஷன்ஷிப்ல அட்வைஸ் கொடுக்குறேன் பாரு, இந்த மாதிரி வந்துட்டு அவனுக்கு ஒன்னு செட் ஆகல அப்படின்னு நீ தெரிஞ்சா நீ முதல்ல பிரேக்கப் பண்ணிடு, அதனால நீ முதல்ல பண்றதுனால பிரேக்கப் கொஞ்சம் கஷ்டம் தான் உனக்கு வரும்னு சொல்ல ஹீரோயின் அழுதுகிட்டே நம்ம ஹீரோ மேல சாஞ்சிக்கிறாங்க. என்ன நினைச்சான்னு தெரியல நம்ம ஹீரோ. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் பக்கத்துல நெருங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்க, எப்ப பாரு என் பிரச்சனையில என் கூடவே தான் இருப்பியா, நீங்க வந்து போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டி விட்டுட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. பிகாஸ் ஏன்னா ஹீரோவுக்கு தன்னை பிடிச்சிருக்கு அப்படின்றத ஹீரோயினுமே உணர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ அடுத்த நாள் இந்த பாய் ஃப்ரெண்ட் காரன் அவன் வீட்டுல இருந்து எந்திரிக்கா. மறுபடியும் இந்த ஃப்ளவர் ஷாப் ஒன்று வந்துடுறா. வந்து இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்க, இதை சாப்பிட்டு பாருன்னு சொல்லிட்டு என்னமோ உரிமையா கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியே நடந்துகிட்டு இருக்க. அவனா நீங்க வச்சுடுங்க நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல பக்கத்துல வந்துட்டு ஷாப்பை ரெனோவேட் பண்றதுக்காக காசை வச்சுட்டு போயிடுறா. அந்த காசு ஏகப்பட்ட காசு போல இருக்கு, இவ்வளவு காசுலாம் எனக்கு வேணாங்கன்னு சொல்ல உடனே அந்த பொண்ணு அந்த இது ஃப்ளவர் ஷாப் ஒண்ணு, இல்ல உங்க திறமைக்கு ஏற்ற காசு தான் இது, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் மீதி காசுமே கொடுத்துறேன், அப்புறம் உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் சண்டைன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு என்னுடைய லவ் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன், ஏன்னா நானுமே உங்களை லைக் பண்றேங்க, உங்க திறமையை நான் ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துருவாங்களா. ஹீரோயின் மேல இருக்க கோவத்துல இவன் என்ன பண்றான், அந்த பொண்ணுடைய கையை பிடிச்சிக்க ஹீரோயின் இதை பாத்துடுறாங்க. ஸோ ஹீரோயின் பாக்காராங்கன்னு தெரிஞ்சுதான் இவன் இந்த மாதிரி வேணும்னு பண்ணியிருக்கான். ஹீரோயின் வந்து நேற்று நைட்டு ஏதோ நீ சும்மா என்ன பிரேக்கப் பண்றேன்னு சொல்லிட்டு வந்தேன்னு நினைச்சேன், அதனால உன்னை சமாதானப்படுத்தலான்னு வந்தா, ஆனா நீ அந்த பொண்ணுடைய கையை பிடிச்சிட்டு நின்று பேசிட்டு இருக்கதை பார்த்தா கண்டிப்பா உனக்கு வந்துட்டு பிரேக் தானே தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல உடனே பாய் ஃப்ரெண்ட் காரன், ஆமா உங்ககிட்ட பேசி எனக்கு பிரயோஜனம் இல்ல, உனக்கு வந்துட்டு விளக்கம் கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் ஓகேடா இதுக்கப்புறம் என்னடா யூஸ்ன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிடுறாங்க. இப்போ வந்துட்டு அவனுக்கு கொடுத்த அந்த ரிங்கு அதுக்கப்புறம் அந்த செயின் இது ரெண்டுத்தையும் கழட்டி என்ன பண்றாங்க, ஆத்தோரமா தூக்கியும் வீசி எரிஞ்சுக்கிட்டே அழுதுகிட்டே இப்போ அவங்க வீட்டுக்கு வராங்க ஷங்காய் சிட்டிக்கு. அங்க வந்தா எப்பயும் போல நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு இருந்தோடனே ஹீரோ போயிட்டு கொடை பிடிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ எனக்கு தெரியும் நீ இந்த நிலைமையில வந்திருக்க, பட் ஆனா வந்துட்டு உன் பாய் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணிட்டு
தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், நம்ம ஏன் நம்ம புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவனுடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா காதல நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறான். இன்னொரு தடவை அப்படியே அங்க சீனை கட் பண்ணி இப்ப ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் உலகத்துல இருக்காங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் கார வந்து என்ன பண்றான், அவனுடைய ஃப்ரெண்டு யூமின்னு சொல்லிட்டு ஒரு பையன், அந்த பையன் மூலியமா தான் இந்த ஃப்ளவர் ஷாப் ஒண்ணுமே இன்ட்ரடியூஸ் ஆயிருப்பா. அவனுடைய வந்துட்டு ஷாப்ல ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அப்பதான் இந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு வந்து அவளுடைய வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்துட்டு பண்ணி கொடுக்க சொல்றா. ஏன்னா இந்த உலகத்துல இப்பதான் அவ டிசைன்ஸ் பண்ணி கொடுக்கவே சொல்றா போல இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க பிரெக்னெண்டா இருக்கனால ஹாஸ்பிட்டல், ஆக்சுவலி அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்க. மாமியார் கிட்ட இருந்து வாங்கின கடனை ஊர் மக்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் அந்த சண்டையை சமாதானப்படுத்தி அவங்க மாமியாரை மேல கூட்டிட்டு வராங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த ஃப்ளவர் ஷாப் ஒண்ணு அட்வான்ஸ் கொடுத்துருப்பா. ஆனா வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு புதுசா வேலை கிடைச்சிருக்கு, அந்த வேலையை வந்துட்டு நான் எப்படியாவது பண்ணி அம்மாவுடைய கடன்லாம் நம்ம அடைச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்க. இதுல எங்க இருந்து நம்ம பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த வர நம்ம பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க, தனியா கூட்டிட்டு வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த மாதிரி குழந்தைய நம்ம கலைச்சிடலாம்னு சொல்ல. பாய் ஃப்ரெண்ட் காரன் என்னமா சொல்ற, குழந்தைய கலைச்சிடலாமா வேணான்னு சொல்ல. ஆமா நம்ம பினான்சியல் கண்டிஷன் அப்படி, உங்க அம்மா ஆல்ரெடி கடனை வாங்கி வச்சிருக்காங்க, சோ எப்படி வந்துட்டு இது முடியும், நம்ம 4 பேர் தங்குறதுக்கே வீட்டுல இடம் இல்ல, இதுல குழந்தை வர வந்துட்டா சுத்தமா முடியாதுன்னு சொல்ல. பாய் ஃப்ரெண்ட் கார முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட கத்திட்டு இருக்காங்க. இனிமே நீ என்ன ப்ரப்போஸ் கூட பண்ணல மேரேஜுக்கு, ஆனா இந்த மாதிரி வந்துட்டு ஆயிடுச்சு, இப்ப நம்ம என்ன பண்றது சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய கலைக்கவே போயிடுறாங்க. பாய் ஃப்ரெண்ட் காரன் வீட்டுல இருந்துகிட்டே போவாதன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க. இது அவனுடைய அம்மா பாத்துறாங்க. பார்த்துட்டு என்னடா இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்காளா, இங்க பாருடா அவளுக்கு அந்த குழந்தை வேணும்ன்றதுனால தான் உன்கிட்ட கலைக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா உன்கிட்ட வாதாடிட்டு இருக்கா. ஏன்னா வேணான்னு நினைச்சிருந்தா உன்கிட்ட சொல்லாம கொள்ளாமே போயிட்டு கலைச்சிருந்திருக்கல, ஒழுங்கா போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு வீட்டுக்கு கூட்டு வாடா அவளை சமாதானப்படுத்தின்னு சொல்ல. பாய் ஃப்ரெண்ட் காரனும் அடிச்சு பிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா. ஹீரோயினும் கலைக்கலான்னு உள்ள போனவங்க அழுதுகிட்டு நின்றுட்டு இருந்திருக்காங்க. உடனே பாய் ஃப்ரெண்ட் காரன் ஹீரோயினை சமாதானப்படுத்தி சாரி சொல்லி நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுவும் இல்லாம நம்ம புது அபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆயிடலாம், குழந்தைய நம்ம நல்லபடியா வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு ஸோ 2 பேருமே சேர்ந்து ஒரு புது அபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆயிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டும் ஹீரோயின் என்ன பண்றாங்க, கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டுடைய உலகத்துல இருக்கக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த குழந்தை நான் வந்துட்டு கலைக்க வேணாம்னு நினைச்ச நேரமோ என்னமோ தெரியல, நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது அவங்க இன்டர்வியூ கொடுத்து அந்த ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணி உங்களை நாங்க ஹையர் பண்றோம், நீங்க நாளையில இருந்து வேலைக்கு வரலாம் அப்படின்னு சொல்ல. சம்பளம் வேற செம ஹை. அவ்வளவுதான் ஹீரோயின் ஹாப்பி ஆயிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதுக்கப்புறமா நம்ம லைஃப் செட்டில்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய உலகத்துல இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சு வந்தா ஆக்சுவலி அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல தங்கி இருந்திருப்பாங்க. அதுல அட்டிக்க திறந்து வச்சுட்டு ஹீரோயின் போயிருக்காங்க. மழை வந்ததுல அட்டிக் ஓப்பன்ல இருந்ததுனால அட்டிக் வழியா வந்துட்டு ஹீரோயினுடைய வீடு ஃபுல்லா நனைஞ்சு கீழே ஹவுஸ் ஓனர் வீடும் வந்துட்டு பாத்தீங்கன்னா தண்ணியா இருக்கும். இதனால ஹவுஸ் ஓனர் நம்ம ஹீரோயினை வீட்டை விட்டு துரத்திடுறாப்ல. சோ இதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, எப்பயும் போல அந்த பாருக்கு வந்து அந்த பையன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்க. ஹீரோ கால் பண்ணி எங்க இருக்கன்னு கேட்க ஹீரோயின் உடனே வந்துட்டு நடந்த விஷயத்த சொல்ல. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து நான் இருக்குள்ள என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நீ எதுக்கு வந்துட்டு தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பர்மிஷனை கேட்காமலே ஹீரோயினுடைய கையை பிடிச்சி வா சுருதி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி ஹீரோ வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோடைய வீட்டுல இருக்காங்க. குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வர ஒரு மாதிரி ரொம்ப சோகத்துல இருக்காங்க. ஹீரோ வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்து தலையை தோட்டிட்டு இருக்கான் பாருங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் பிளஷ் ஆகிறத பார்த்துட்டு ஹீரோ அங்க வந்து போதான் பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோடைய கையை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் என் கூட இரு அப்படின்னு சொல்ல. உடனே இப்ப ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க ஹீரோவை கிஸ் பண்ண. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ நீ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண நான் முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனுடைய அதாவது ஹீரோ அவனுடைய வேலையை பார்த்துட்டு இருக்க. அடுத்த நாள்ல இருந்து செம்ம லவ்வபிள் கப்பிள்ஸா நம்ம ஹீரோ ஹீரோயின் மாறிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் உலகத்துல இப்பதான் உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குது. சோ புது வேலையில போவ முதல் நாளே இந்த மாமியார் காரி வந்து நீ பிரெக்னெண்டா இருக்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுமான்னு சொல்ல. ஹீரோயின் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, முதல்ல நீங்க வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்ல. மாமியார் காரி இல்ல நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அக்கறைன்ற பேர்ல ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ண. மீட்டிங்ல இருந்து ஆளுங்களே வெளியே வந்து சரி ஓகேமா நீ போய் சாப்பிட்டு வாமான்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் சொல்லிடுறாங்க. மத்தவங்க எல்லாம் சீனியர்ஸ் இல்லையா, ஹீரோயினுக்கு அக்வர்டா ஆயிடுது. வீட்டுக்கு வந்து ஒர்க்க பார்த்துட்டு இருக்க. இத மாமியார் காரி பார்த்துட்டு டக்குன்னு போயிட்டு கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டுறா லைட் எல்லாத்தையுமே. ஹீரோயின் என்ன ஆச்சுன்னு கேட்க ஆமாமா நீ மட்டும் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் போமா போயிட்டு வந்துட்டு தூங்குமா போமா அப்பதான் குழந்தைக்கு நல்லதுன்னு சொல்ல. கடுப்பாயிடுறாங்க நம்ம ஹீரோயின். அவங்க பாய் ஃப்ரெண்டு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்ல. பாய் ஃப்ரெண்ட் கார வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவை திட்டிட்டு இருக்கான். ஏமா இப்படி பண்றேன்னு கேட்க இல்லடா அவ சாப்பிட்டாலா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு அக்கறையில் தாண்டா நான் சாப்பாடு எடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. இப்ப ஏமா லைட் ஆஃப் பண்ணேன்னு கேட்க இல்லடா அவ தூங்கணும்லடா வயித்துல குழந்தை இருக்குல்லடான்னு சொல்லிட்டு இவங்க லூஸ் தனமா பேச. இவங்க பக்கத்துல இருந்து இது நியாயம், பட் ஆனா நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருந்து இது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஹீரோயின் செம்ம இரிட்டேட் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் இந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா. எதுக்காகனா நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்டா இருக்காலையா இப்ப இந்த பாய் ஃப்ரெண்டு அவன் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபைல இவளுடைய வீட்டுல விட்டு வந்துட்டான் போல இருக்கு. அதை
அதை கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய வீட்டுக்கு வந்தவ இவ அட்வான்ஸ் கொடுத்த விஷயத்த ஹீரோயினுடைய காதுல போட்டு கொடுத்துறா. அவளை போட்டு கொடுக்கல, யதார்த்தமா இவ சொல்றா பாருங்க. ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. பிகாஸ் ஏன்னா அவங்க அம்மா கடனை வாங்கிட்டு இருக்காங்க, இப்ப வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அட்வான்ஸ் வாங்கியிருக்கான், ஆனா இதை சொல்லவே இல்லையேன்னு சொல்லி யோசிக்க இப்ப இந்த பொண்ணுடைய வந்துட்டு ஸ்டேட்டஸை பார்த்தா இந்த மாதிரி எனக்கு ஒரு புது டிசைனர் கிடைச்சிருக்காரு, அவர் எனக்கு கடவுள் கொடுத்த வர மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லவ்வபிளான வேர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்க ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. நைட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன நடக்குதுங்க, அந்த பொண்ணு ஸ்டேட்டஸ்லாம் இப்படி போட்டுட்டு இருக்கா, உன்னோட கிளைண்ட்ஸ் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களா, ஃபேமிலி எல்லாம் பாக்குறாங்களா, ஃபேமிலிக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணிருக்காங்களா, என்ன இந்த பொண்ணு புதுசா பண்றானா, எனக்கு என்னமோ அந்த பொண்ணுக்கு மேல லவ் இருக்குதுன்னு தெரியுது, அதனால ஒழுங்கா அந்த பொண்ணுடைய ப்ராஜெக்ட் வேணான்னு சொல்லிட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோடைய உலகத்துல இருக்காங்க. ஹீரோக்கு ஏதாவது சமைச்சு போடலான்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல போயிட்டு திங்ஸா வாங்கலான்னு வாங்க, அங்க மசாலா பொருள்லாம் எடுக்க தெரியாம எடுத்துட்டு இருக்கா. அப்போ ஒரு டிராமால புது என்ட்ரி. இந்த பொண்ணு வந்து ஆக்சுவலி இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லலாம், ஏதோ ஒன்று சொல்லலாம், சரி ஓகே, போக போக கேரக்டர் தெரியும். அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ண ஹீரோயின் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர நம்ம ஹீரோ தான் சமைச்சிட்டு இருக்கா. இதுங்க ரெண்டும் நல்லா ஸ்வீட்டா லவ்வபிள் கப்பிள்ஸ் மாதிரி லவ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் மதியம் எங்க போன, ஆபீஸ்ல இருந்து திடுப்புன்னு காணாம போயிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்க, ஹீரோ ஒரு கிளைண்ட பார்க்க போனேன்னு சொல்லிட்டு சொல்ல, அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த ஷாப்ல ஹெல்ப் பண்ணிருப்பாலையா அந்த பொண்ணு வந்திருக்கா. ஏன்னா இவ தான் இப்ப மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்டோட ஹெட் போல இருக்கு. ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுக்கு பாஸா இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய பிளேஸ்க்கு தான் இப்ப இவ வந்திருக்கா. மீட்டிங்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா இவ ஆல்ரெடி பார்த்ததுனால எங்க வீட்டுக்கு வாயம்மா சாப்பிட்றதுக்கு, ஆக்சுவலி இவ ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கான், இந்த மாதிரி வாயம்மான்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ண ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போதைக்கு இந்த பொண்ணை நம்ம பாஸ்னே கூப்பிட்டுக்கலாம், ஓகேவா, புது பாஸ். ஸோ இந்த புது பாஸோடைய வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் போனா அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இருக்க போல இருக்கு. குழந்தை அம்மா வந்த உடனே அம்மா எங்கம்மா அப்பான்னு சொல்லி கேட்க, அப்பா டைம் இருக்கிறப்ப வருவாருமான்னு சொல்லிட்டு குழந்தைய சாப்பிட கூட்டிட்டு போனா சாப்பாட்டுல இருந்து இவங்க பீன்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. என்னாச்சுன்னு ஹீரோயின் கேட்க, இல்ல இவங்க அப்பா மாதிரி இவளுக்கும் பீன்ஸ்னா அலர்ஜின்னு சொல்ல ஹீரோயின் உடனே அப்படியா அப்படின்னு கேட்க, எப்பமா அப்பா வருவாரு அப்படின்னு கேட்க, அப்பா ஆஃபீஸ் வேலை எல்லாம் முடிச்சுட்டு வருவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோயின் இந்த புது பாஸோடைய ஃபேஸ்புக் ஐடியை போயிட்டு பார்த்து ரெக்வஸ்ட் கொடுக்கலான்னு பார்த்தா ஹீரோ ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கான். அதுவும் இல்லாம நம்ம ஹீரோவும் இந்த புது பாஸும் ஒன்னா படிச்சவங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு மூலியமா. அடுத்த நாள் வந்துட்டு மீட்டிங் ரூமுக்கு ஹீரோயின் எல்லா எம்ப்ளாயிஸையும் கூட்டிட்டு உள்ள போனா ஹீரோவும் அந்த பொண்ணும், ஆக்சுவலி இந்த பொண்ணு நின்று தானே பேசிட்டு இருக்கணும் ஒரு எம்ப்ளாயினா, ஆனா இவ என்ன பண்றா, டேபிள் மேல சாஞ்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட பேச டக்குன்னு நம்ம ஹீரோ வெளியே போயிடுறான். இவ வெளியே போக்குள்ள அவளுடைய காஃபி கப்பை எடுத்துட்டு போயிருப்பா. ஆனா நம்ம ஹீரோடைய கப்புல லிப்ஸ்டிக் கரை இருக்கு. இதை பார்த்த உடனே ஹீரோனுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் ஆயிடுது, என்னடா நடக்குதுங்க, ஹீரோடைய கப்புல எப்படா லிப்ஸ்டிக் கரைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் குழம்பி போய் வீட்டுக்கு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஹீரோயின் தூங்கினோடனே ஹீரோனுடைய கோட்டை கட்டி ஹீரோயின் மேல போத்திட்டு போறான் பாருங்க. ஹீரோயின் இப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டானேன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறப்ப ஹீரோடைய கோட்ல இருந்து ஒரு கீ கார்டு விழுது. இந்த கீ கார்டு தான் அந்த புது பாஸ் தங்கி இருக்க அந்த ஹோட்டலுடைய ரூம் நம்பரு. இதை பார்த்த உடனே ஹீரோனுக்கு பக்குன்னு ஆகுது. பிகாஸ் ஏன்னா நம்ம ஹீரோவுக்கும் பீன்ஸ்னா அலர்ஜி போல இருக்கு. அவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி அவங்க அப்பா மாதிரி அந்த பொண்ணுக்கு, என்னோட பொண்ணுக்கும் பீன்ஸ்னா அலர்ஜின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு என்னடா இது, நம்ம தேவையில்லாம ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டோம் போல இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுவர்தா என்ன பண்றதுன்னு தெரியாம ஷாக் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்படியே இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். See you.